கடந்த பிப்ரவரி இறுதி முதல் மார்ச் 2வது வாரம் வரை நடந்த காங்கிரஸ் திமுகவினரிடையே நடந்த இந்த வார்த்தை மோதல்கள் எல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணி தான் இன்று உங்கள் முன்னால் வாக்குகளை கோரி வருகிறார்கள். தப்பித்தவறி கூட இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா தமிழகத்தை அதல பாதாளத்தில் தள்ளும் பாவத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆனால் திமுக மட்டுமல்ல, திமுக செய்கிற எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை காரணமாக காட்டி உங்களது வாக்குகளை கேட்டு கூட்டணி கட்சிகள் வருகிறார்கள் அல்லவா, அவர்களையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். திமுக மட்டும் இல்லை, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, அத்தனை பேரையும், லெட்டர் பேடு கட்சி எல்லாம், ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அந்த கட்சியோடெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது தோற்றுருவோன்னு. அந்த பயத்தை உண்மையாக்க வேண்டியது வாக்காளர்களாகிய உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. வாக்களிக்கும் தினத்தன்று மனசில் காலையிலேருந்தே சொல்லிக்கணும். இன்னும் 7 மணிக்கெலாம் வாக்குப்பதிவு தொடங்கிட்டோம். முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கங்க, காலையிலேருந்து இல்லை, முதல் நாள்லேருந்து. தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதை மந்திரம் போல நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். தோழர்களே, நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை நினைவுபடுத்த வேண்டியதும் வலியுறுத்த வேண்டியதும் எனது கடமை என்பதால் நான் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறேன். தப்பித்தவரை கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன்.